ராணிப்பேட்டை போராட்டம் முடிவுக்கு வந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே தமிழரசன் என்ற இளைஞர் பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற தொடர் போராட்டம் முடிவுக்கு வந்தது. நெல்வாய் கிராமத்தைச் சேர்ந்த தமிழரசன் மற்றும் விஜய கணபதி மீது முன் விரோதம் காரணமாக திருமால்பூரைச் சேர்ந்த பிரேம் என்பவரது தலைமையிலான கும்பல் இருவரையும் பெட்ரோல் ஊற்றி எரித்தது. இதில் தமிழரசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தமிழரசனின் மரணத்திற்கு நீதி கேட்டு குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும். தமிழக அரசின் சார்பில் தமிழரசன் குடும்பத்தாருக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்க வேண்டும். தமிழரசன் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த சில தினங்களாக யாதவ மகாசபை இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் ARS அருள்ராமன் பாண்டியன் மற்றும் பாமக மாவட்ட செயலாளர் சரவணன் ஆகியோர்களின் தலைமையில் இரவு பகலாக தொடர் போராட்டம் நடைபெற்றது. தொடர் போராட்டத்தின் விளைவாக உயிரிழந்த தமிழரசன் குடும்பத்திற்கு 6 லட்சம் ரூபாய் நிதியும் அவருடைய தம்பிக்கு அரசு வேலையும் வழங்க அரசு ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து நெல்வாய் கிராமத்தில் நடைபெற்று வந்த தொடர் போராட்டம் கைவிடப்பட்டது. இதனை அடுத்து சென்னையிலிருந்து நெல்வாய் கிராமத்திற்கு கொண்டுவரப்பட்டு தமிழரசன் உடல் அடக்கம் செய்யப்பட்டது.